தமிழ் மிஷினேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்திமகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று மகாகணபதியை வணங்கி இந்த மாதமானது ஆடி மாதம். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகும். இனிவரும் காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்களை பற்றி காண்போம். அவ்வரிசையிலே முதலிடமாக புவியாளும் நாயகனின் நாயகியாக கோர ரூபம் கொண்டு பிரம்மனின் சிரத்தை காலில் மிதித்து கொண்டு அருளாட்சி புரிந்து வரும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பற்றி இக்காணொளியில் காண்போம். வாருங்கள். அரவமாய் மாறி அரணை காக்க சரஸ்வதியிடம் சாபம் பெற்று தன் கணவனை காக்க பன்னாடை தரித்து இவ்வுலகினிலே ஜனித்து தான் 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 என்ற அகங்காரம் கொண்ட பிரம்மனின் சிரத்தை கொய்ய இறைவனுக்கு ஆணையிட்டு இறைவனோ பிரம்மனின் சிரத்தை கொய்ய அந்த பிரம்மனின் சிரமானது இறைவனின் கையில் பிடிப்பட்டு அந்த சிரம் எவ்வகையிலும் வீழாது இறைவன் உண்ட உணவெல்லாம் அந்த சிரம் எடுத்து கொள்ள இறைவனோ அங்கங்கு பிச்சையை கேட்டு செல்ல இறைவிக்கோ மனச்சலனம். இக்கட்டளையை இட்டவள் பார்வதி தானே என்றெண்ணி தன் பதியின் இந்நிலைக்கு காரணமான பார்வதியை சபிக்கின்றாள் வாணி. சாபமானது என்னவென்றால், புவிதனிலே கோர ரூபம் கொண்டு யாரும் உன்னை கண்டால் பயம் கொள்ளும் அச்சம் கொள்ளும் ரூபம் கொண்டு அலைவாய் திரிவாய் என்று சாபமிடுகின்றாள் வாணி. அச்சாபத்திற்கிறங்க சிற்றரசனான மலையன் ஆண்ட மலையனூர் பதி என்னும் மயான பூவிதனிலே அவதரித்து அங்குள்ள தென்னங்குருத்துகளிலுள்ள பன்னாடைகளை தரித்து தானுரங்கொண்டு அகோர ரூபம் கொண்டு கோரப் பற்களுடன் அலைகின்றாள் அன்னை. அன்றோ இறைவன் ஒவ்வொரிடமாக பிக்ஷாந்தேகி பவனி பிக்ஷாந்தேகி பிக்ஷாந்தேகி பவனி பிக்ஷாந்தேகி என்று ஒவ்வொரிடமாக கையேந்தி நிற்க கடைசியில் வருகின்றான் மலையனூர் பட்டணமாம் மலையரசின் நாட்டிற்கு. மலையரசியானவள் அண்ணனின் சொல் கேட்டு அண்ணனானவன் மாதவன் உரைக்கின்றான், தங்கையே, முதல் 2 கவளங்களை வான் நோக்கி வீசு, 3வது கவளத்தை கீழ் நோக்கி வீசு என்று கூறுகின்றான். அதன்படியே தங்கையானவள் முதல் 2 உணவு கவளங்களை மேல் நோக்கி வீசுகின்றாள். பிரம்ம கபாலமானது மேல் நோக்கி செல்கின்றது. அதனை பிடிக்க 2 கபாலங்களின் ருசியை எறிந்து கீழ்நோக்கி அம்பிகை எரிய அந்த கபாலமானது இறைவனின் கையை விட்டு கீழ்நோக்கி பாய்கிறது. கீழ்நோக்கி பாய்கையிலே அன்னையானவள் தனது காலை மிதித்து அந்த பிரம்ம கபாலத்தை மிதித்து அவ்விடத்திலேயே அகோர ரூபமாய் காட்சியளிக்கின்றாள் அம்மையான பூவிதனிலே. தன்னை நாடி வருவோரின் பிணியையும் தன்னை தேடி வருவோரின் குறையையும் தீர்த்து தானே உருவமாய் தானே ஜோதியாய் தானே அகிலவுமாய் என்று அழகாக வீற்றிருந்து நாடி வந்தோர் பிணி தீர்த்து பேய் பிசாசு என அனைத்தையும் அழித்து அமாவாசை நாள்தனிலே அழகாய் ஊஞ்சலில் அமர்ந்து அழகாக நடனம் புரிந்து தாண்டே சுரனுடன் தாண்டவமாடி அங்கே வீற்றிருக்கின்றாள் மலையனூர் பதிதனிலே. ஆம், அத்துணை சிறப்புடைய மலையனூர் பதிக்கு நாமும் ஒரு நாள் சென்று அவ்வம்பிகையினை வழிபட்டு வருவோம். சரி, மலையனூரின் சிறப்பு யாது? இவ்வாடி மாதத்தில் ஏன் அதனை கூற வேண்டும் என்றால், ஆடி மாதம்தனில் என்றாவது ஒரு நாள் மலையனூர் பதிக்கு சென்று அவ்வம்பிகையை வழிபட எல்லா குறையும் நீங்கி பில்லி சூனியம் மோகினி போன்ற கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் அவ்வாலயத்தின் மண்ணை மிதித்தாலே அனைத்தும் மகளும் என்பது முன்னோரின் வாக்கு. இன்றும் அது உண்மையாகவே திகழ்கின்றது. அது மட்டுமல்லாமல் 3 அமாவாசை கண்டவனுக்கு மனித பிறப்பு என்பது இனி இல்லை, மோட்சம் என்பதே கிட்டும். அவ்வம்பிகையின் பாதத்திலே தானே சரணாகதி என்று மனிதன் வீழ மகனே வா என்று எண்ணி அந்த அம்பிகையானவள் அரவணைத்துக் கொள்வாள் அனைவரையும். இன்றும் பலருக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் தன்னை நாடி வந்தோரை காக்கும் காவல் தெய்வமாகவும் பாவாடை ராயனோடும் இருளப்பன் புடை சூழவும்
அங்கே ஒய்யாரமாய் மகாராணியாய் செம்படச்சி போல கருவாட்டு வாடை மத்தியிலே மயான பூமிதனிலே மங்கையவள் ஒற்றையாய் நின்று கொண்டிருக்கின்றாள். நம்மை காக்க அனைவருக்கும் அந்த அம்பிகையின் அருள் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ அந்த அம்பிகையை வணங்கி அனைவரும் ஒரு நாள் அப்பதி சென்று அந்த அம்பிகையின் அருளை பெற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.